குடும்பம் அமைகிறதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஒரு கிருபை, அதை நினைத்து கொள்ளணும். இன்று அநேகருக்கு குடும்பம் அமைகிறது, ஆனால் என்ன செய்யுது, வாய் சரியில்லையே. இது பெந்தகோஸ்து சபைக்கு வந்தால் இன்னும் பெருசாகிடுது. என்ன, அதுக்கு முன்ன வரைக்குமாவது கொஞ்சம் ஐயோ அம்மா குத்துது குறையுது, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, அவன் கஷ்டத்தை மட்டும் தான் பேச ஆரம்பிக்கான். என்ன, எனக்கு இது பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, இல்லை எனக்கு ஏதோ சரீர உபாதை, ஏதோ விடுதலை அற்புதத்தை நாடி வாய் அதை தான் சதா முணுமுணுத்து கொண்டு இருக்கும். ஆண்டவரே 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 எங்களுக்கு சுகத்தை தாங்க, விடுதலை தாங்க, அற்புதத்தை தாங்க, என் புருஷன் சாவ போகிறான், என் புருஷன் போயிட்டான் வரணும், பிள்ளை கல்யாணம் குழந்தை குட்டி இப்படி போய் கொண்டிருக்கும். இதெல்லாம் சுகம் பெற்று விடுதலை பெற்று வந்த உடனே எனக்கு தெரியாது அவன் யாருன்னு அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம? இந்த இடத்துல தனக்கு தானே இவங்க என்ன செய்து கொள்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமாக மாறிடும். நீதிமானுடைய பட்டியலில் வருகிறான், ஆனால் நீதிமானுக்குரிய கனிகளை கொடுக்க முடியல. கிரியை சரியில்லை, கர்த்தரை காரியங்களெல்லாம் பார்க்கறதில்ல, உங்கள் தசமபாகத்தெல்லாம் பார்க்கறதில்ல, வாய் சரியில்லை, உங்கள் சிந்தை சரியில்லை. இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், மத்தேயு 1:19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். நீதிமானுடைய குணாதிசயம் இவனுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு பக்குவம் வருது பாருங்கள். கிரியையினால் வருகிற இவன் கிரியையினால் விசுவாசம் நீதிமான்களாக்கப்படுகிறாங்க. கிரியையினால் முதல்ல அந்த மாதிரி இடம் கொடுத்துட்டு வாயை திறக்கவே இல்லை, இங்கே இல்லை, யாரும் எங்கள் வீட்டுக்கு வரல, இது வாலண்டியராக போயெல்லாம் சொல்லலை, இல்லை அவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் தான் வந்து தங்குவாங்க தெரியுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய தனவான்கள் தெரியுமா, அப்படியும் இருக்கும் சிலது. அந்த ஊழியக்காரன் இந்த நாட்டுக்கு வந்தார்னா எங்கள் வீட்டில் தான் தங்குவார், எங்கள் அறையே தான் நாங்கள் கொடுப்போம். இது மாதிரியெல்லாம் எந்த பிரகடனமும் பப்ளிசிட்டியும் இல்லை அந்த அம்மாவுக்கு. அதுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். ரட்சிக்கப்பட்டுச்சு, காக்கப்பட்டுச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு, கழுவப்பட்டுச்சு. அந்த வசனத்துக்கு எல்லாம் சாட்சியாக மேடம் நிற்கிறாங்க. யார்? ராகா பேசி. அந்த அம்மாவோட தலைமையில் அந்த தலைமுறையில் வந்தவர் தான் 10 தலைமுறை கழித்து பார்த்தீங்கன்னாக்கா தாவீதின் குமாரன். தாவீது வருகிறார், தாவீதின் வம்சாவளியில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இவ்வளோ பெரிய ஒரு அதுதான் சொல்கிறேன், மனுஷன் கனப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது, விசுவாசிங்க. கர்த்தர் கனப்படுத்தினாக்கா நம்ம வம்சத்தையே சேர்த்து கர்த்தர் என்ன செய்வார், ஒரு பெரிய விதத்தில் ஆசீர்வாதத்தினுடைய பெட்டகமாகவே கர்த்தர் நம்ம ஒரு உடன்படிக்கை பெட்டியாகவே கருவியாகவே கர்த்தர் மாற செய்வார். நம்ம வாழ்க்கையில் தரித்திரம் போவதற்கு நம்முடைய வாய் தான் பெரிய காரியம் செய்கிறது. விசுவாசத்தில் வருகிற கிரியைகளில் இதுவும் ஒன்று. இந்த இடத்துல யோசேப்பு என்ன செய்கிறான், கர்ப்பவதி ஆகிட்டா என்று கேள்வி அது அப்படியே பரவிடுச்சது, டக்குன்னு பரவிடுச்சது. தேவ ரகசியம், தேவ திட்டம், தீர்க்க தரிசனம் அதெல்லாம் தெரியாது. நியமிக்கப்பட்ட ஒரு கன்னி பெண், அவள் வயிற்றில் குழந்தை இருக்குது. அவன் மாப்பிள்ளைக்கு என்ன எப்படி இருக்கும், ஆனால் அவன் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருக்கிறான். அவளை அவமானப்படுத்தக்கூடாது. நீதிமானுடைய மிகப்பெரிய குணாதிசயம் விசுவாசனுடைய கிரியை. என்ன கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இல்லையா?